வாங்க ராசா வந்துட்டீங்களா? இந்த முறை கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏ ஆகி முதலமைச்சர் ஆகி நீங்க தான் இந்த நாட்டையே காக்கணும். தாய் குளம் சொல்லிட்டா எல்லாம் சரியா இருக்கும். காசு போட்டா கை தட்டுங்க. நிப்பாட்டுங்க. என்னையா இது? என் தொகுதியில ஒரு பெரியவர் சட்டை இல்லாம இருக்கிறதா? இந்தா மாலையா புடி. ஐயா உங்க பேர் என்ன? ரத்தனம் தம்பி. ரொம்ப நல்லா இருக்கு. வர்ற எலெக்ஷன்ல காலின்னு பேர் வந்தன ஓட்ட கப்புன்னு குத்தி தொகை கொடுத்தவனே, ஏழைகளின் மானங்காத்தவனே, அடையாளமே, எங்களின் எதிராளமே. என்னது? என் தொகுதியில எனக்கு ஓட்டு போடுற ஒருத்தர் கோமணத்தோட நிக்கிறதா? இந்தா பரவாயில்ல, வேட்டி இல்லாம கூட இருக்கலாம். செட்டி போட்டா என்ன, செட்டி போடலண்ணா ஊர் வந்துருச்சு, இறங்குங்கண்ணா. என் தாய் மண்ணு வந்துருச்சா? கோமணம் கட்டி பழகணும். ஆக வேண்டியதை பார்ப்போம். கடவுளே காப்பாத்து. கனவுல பிரமாண்டமா இருக்கு, நேர்ல சுமாரா இருக்கு. இப்பதானே இறங்கியிருக்கேன். தாய் மண்ணை உயர்த்துவோம். உயர்த்துறேன். மண்ணு விலைலாம் ஏறி போச்சுடா. மண்ணு விலை கூடி போனதெல்லாம் இப்ப எதுக்குடா சொல்றீங்க? கொட்டடிக்கிறவங்க வரவேற்க வர்றாங்க. வாங்க 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 வாங்க. ஏ கொட்டு பாய்ஸ், அண்ணன் இங்க இருக்கடா, நீங்க எங்க போறீங்க? போடா காலி பேல. பையன் உள்ள மரியாதை இல்லாம குச்சில அடிச்சிட்டு போடுவாங்க. வரான் பாரு டுபாக்கு. என்னக்கா? உனக்கெல்லாம் எத்தனை முறை தோத்தாலும் புத்தியே வராதா? கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு துபாயில இருந்து வந்துட்டேன். போயா அட போயாண்ணா. யார் பொண்டாட்டி ராய்வ? தெரியலண்ணா. நம்ம ஜெயிச்சோனே உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறணும்டா. அண்ணே ரத்தனே வணக்கம்னே. வணக்கம். என்ன காளி, எப்படி இருக்க? சௌரியம் தான். சட்டையெல்லாம் கோமாளிமாய் போட்டிருக்க. என்ன இந்த சட்டைக்கு என்ன குறைச்சல்? சரி அதை விடு. பாட்டில் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? பாட்டில்னா என்ன பாட்டிலியா? செண்டு பாட்டில், புல்லு பாட்டில், வேற என்ன? அதெல்லாம் எந்த பாட்டிலும் வாங்கல. அட போடா கோமாளி, இவன்லாம் பாருன்னு போய் பாட்டில் வாங்கலைன்னா கோமாளி பையங்கிறான். இப்ப புரிஞ்சு போச்சு. பூரா பையனையும் பாட்டில் வாங்கி கொடுத்து கவுத்தல பாட. ஐயோ உலகமாக தலைவர்களே, நீங்க எல்லாம் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே நல்லது பண்ணி இன்னும் மக்கள் மனதில் நீங்காம இடம் பெற்றிருக்கீங்க. உங்களை மாதிரியே நானும் மக்களுக்கு சேவை செய்யணும். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் எல்லாம் வேணும். நான் அதிகமாலாம் ஆசைப்படல. நான் இந்த ஊர்ல ஏதாவது ஒரு வார்டுல 2 ஓட்டு வித்தியாசத்துல கவுன்சிலர் ஆயிட்டா அதுவே போதும். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க லீடர்ஸ். டேய் அவளை பார்க்கணும் போல இருக்குடா. காசு இருந்தா கொடுங்கடா. காசு பணம் துட்டு மணி மணி மச்சி. துபாயில இருந்து சிங்கிளா ஒரு ஆடு வந்துரு மச்சி. எவ்வளவு தேரும்? அது பொட்டி பொட்டியா தேரும் மச்சி. பொட்டி பொட்டியாவா? ஆமா மச்சி. எதுக்கு வந்திருக்கான்? ஏதோ கவுன்சிலர் ஆகணுமா மச்சி. கவுன்சிலரா? ஏய் ஆக்கிடுவோம். டேய் தக்காளி இங்க வா. சொல்லுங்கண்ணே. ஒரு 4 மாலை எடுத்து வா. ஐயோ காசு இல்லைண்ணே. டேய் கோயில்ல இருக்கும், போய் எடுத்து வாடா. ஓகேண்ணே. அவன் பேர் என்ன? அவன் பேரு காளி மச்சி. காளியா? காளி இனிமேல் காளி மச்சி. வா போவோம். தம்பி கரிகாலா, இந்த கெட்டப்ல அண்ணன் எப்படி இருக்கேன்? அப்படியே கவுன்சிலர் மாதிரியே இருக்கீங்கண்ணா. வாழ்க காளி, வாழ்க காளி, வாழ்க காளி, வாழ்க தங்கமுகம் கொண்டவனே, வாழ்க தங்க தலைவனே, துபாய் ராஜா, வாழ்க தானே தலைவனே, வாழ்க கவுன்சிலர் தங்கமுகம் கொண்டவனே, துபாய் ராஜா, வாழ்க தங்க தலைவனே, வாழ்க. என்னப்பா வந்த அன்னைக்கே மாலையெல்லாம் போட்டு அசத்திட்டீங்க. தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாலை போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு. அதான் நாங்க வந்துட்டோம்ல, இனி நீங்க ஜெயிச்சிருவீங்கண்ணே. அப்படியே போன 2 எலெக்ஷன்ல தோத்தீங்க. ஏன் தெரியுமா? தெரியலையே. ஏன்? அரசியல ஜெயிக்கணும்னா நம்மள எல்லாருக்கும் தெரியணும். அப்படியா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏழைங்க வீட்டுல போய் சாப்பிடணும். குடிசைக்குள்ள போய் கம்பங்கூழு பழைய சோறு அப்படி சாப்பிடணும். மக்களோட மக்களா இருக்கணும். இருந்துடலாம். நாளை காலையில ரேஷன் கடையில போய் மண்ணெண்ணெய் அரிசியெல்லாம் வாங்க கியூல நின்னுறேன். நாம இருக்கிறோன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். ஐயோ இது ரொம்ப ஈஸி. மொட்டை மாடியில நின்னா ஊரே பார்த்துட்டு போறேன். இது வேலைக்கு ஆகாது, வாங்கடா போலாம். தம்பி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போங்க. நாளைக்கே உங்க பிறந்த நாளை கொண்டாடுறோம். கட் அவுட், பேனர், திரும்புற இடத்தெல்லாம் உங்க போட்டோ தானே. ஸ்கூல் பசங்களுக்கு இலவசமா நோட் புக் தருவோம். ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணுவோம். இப்படி செஞ்சா நீங்க ஒரே நாள்ல ஃபேமஸ் 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 ஃபேமஸ்.
கேட்க நல்லாத்தான் இருக்கு. ஆனா நாளைக்கு தான் என் பிறந்த நாள் இல்லையே. அண்ணே உங்களுக்கு பிறந்த நாள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஊருக்கு தெரியுமா? ஏயா கத்துற? இவனே சொல்லிடுவான் போல இருக்கு. பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசைப்படுறீங்க, நல்லா கொண்டாடுங்க, நான் வர்றேன். அண்ணே என்ன கொண்டாடுன பணம் வேணாமா? பணம் வேணுமா? சரி, எவ்வளவு செலவாகும்? என்னடா காசு பணம் கேட்கறாங்க, சரியா வருமா? எல்லாம் சரியா வருண்ணே. அண்ணே ₹1 ஆகுண்ணே. ₹1? ஏப்பா ₹1 இந்தியாவுல இவ்வளவு செய்யலாமா? முதல்ல கேட்டிருந்தா நான் ₹100 கொடுத்துருப்பேன். ₹100 வேணுமா? அண்ணே 1 லட்சம் ரூபாய் ஆகும். 1 லட்சமா? என்னடா இவ்வளவு கேக்குறான்? அண்ணே தம்பி சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். அப்படியா? சரி, தட்டு தட்டு. அண்ணே நாளைக்கே நீங்க கவுன்சிலர்ண்ணே. கவுன்சிலர்ண்ணே. காளி 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 காலிங்கிறாங்களா, காலி ஆயிட்டேங்கிறாங்களா? அண்ணே, காளி வாழ்கன்னு சொல்றாங்கண்ணே. அப்படியா? வெளிய போனாலே செலவுதான் அரசியல்வாதிகளுக்கு. வா வீட்டுக்குள்ள நாளைக்கு ஓடு ஓடு ஓடு. பிறந்த நாள் எப்படி கொண்டாட போறாங்க பாருங்க. என்னடா? அப்புறம் எங்க ட்ரீட்? என்ன ட்ரீட் வேணும்? அதான் சரக்கு. சரக்கா? நீ தண்ணி அடிப்பியா? இல்ல ஆமா, எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸோட. நீ அடிப்பியோ அடிக்க மாட்டியோ எனக்கு தெரியாது. இன்னில இருந்து நீ சரக்கே அடிக்க கூடாது. இனிமேல் குடிக்க மாட்டேன், விடு. எனக்கு சரக்கு அடிக்கிறவங்கள கண்டாலே பிடிக்காது. என்ன பிடிக்கும்? எங்க அப்பா குடிச்சு குடிச்சே செத்து போயிட்டாரு. நான்லாம் சாக மாட்டேன். எங்க அம்மா பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இனிமேல் குடிக்கவே மாட்டேன். சத்தியமா குடிக்க மாட்டல்ல? சத்தியமா குடிக்க மாட்டேன். இந்த மாதிரி குடிச்சு குடிச்சு எத்தனை பேரோட வாழ்க்கை வீணா போயிடுச்சு தெரியுமா? அதான் குடிக்க மாட்டேன்னு சொல்றல. சும்மா நோய் நோய் நோய்னு பெரிய அழகின் நினைப்பு பப்பாளி பழம் மாதிரி இருந்துட்டு ஏதோ கண்ணு மூக்கு வாயில அழகா இருக்குன்னு பார்த்தா ஓவரா சீன் திட்டு, திட்டு. போடுற. நல்லா திட்டு. ஏதோ பின்னாடி வந்து சும்மா நோய் நோய்னு குடிக்காது குடிக்காது. அதான் குடிக்க மாட்டேன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஓ நான் திட்டுன்னு சொல்றேன், எனக்கே சொல்லி காமிக்கிறேன். என்னப்பா இப்படி எல்லாரும் அமைதியா வர்றீங்க? இன்று பிறந்த நாள் காணும் அரசியல் ஆசான் காளி வாழ்க வாழ்கன்னு எல்லாரும் கத்த வேண்டியதானே? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அண்ணன் வர தெரியல, பார்த்து பட. அது பார்த்து போகணுமா? பார்த்து போறதுக்கு வேணா தாஜ்மஹாலா இல்ல சைக்கிளா போஸ்டா? நீ பார்த்து போடா. அண்ணனை வாடா போடன்ற ஆளப்ப. ஐயோ, என்னப்பா அடிக்கிறீங்க? என்ன அஷ்டல்ல ஓட்டுக்காக வருவல்ல, என்கிட்ட எவ்வளவு ஓட்டு இருக்கு தெரியுமா? என் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எல்லாரும் நான் சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஐயோ, இவங்க ஓட்டெல்லாம் போச்சா? இந்த மொட்டை ஓட்டு யாருக்குண்ணா வேணும்? தேவையில்லை. நீ அடிக்கிறத பார்த்தா யாரு எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நான் கவுன்சிலர் ஆக மாட்டேன் போல இருக்கு. அந்த பயம் இருக்கணும். இங்க வாங்க. தம்பி வாலிப முறுக்குல ஏதோ அடிச்சு போடுச்சு. நீங்க உங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க, அப்புறம் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, எனக்கு டெபாசிட் போயிடும். அதனால 5000 ரூபாய் பணம் கொடு. என்ன உடனே காசு கேக்குறேன்? தம்பி அண்ணே அண்ணா பைசா எல்லாம் கொடுக்காதீங்க. சும்மா இருங்க. எலெக்ஷன் வர்றப்ப நடு ரோட்ல ஒருத்தனை போட்டு அடிச்சா யார் எனக்கு ஓட்டு போடுவா? அரசியல் அரசியல் மாதிரி பண்ணணும், சும்மா கத்துக்குட்டி தானே பண்ணக்கூடாது. இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. உங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி அண்ணனுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. கண்டிப்பா எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு தானே. தம்பி இன்னொரு கோட்டர் போட்டு வந்து மோதி காசு கேட்காதீங்க, அண்ணன் அண்ணன் கபடி ஆயிருவேன். இல்ல போட மாட்டேன். இன்னொரு தடவை மொட்டையை போடுங்க, வீச்ச தாங்க முடியல. போலாமா? மூஞ்சி முகர்கட்டையிலையும் பாருங்க. பாத்துக்க சாயங்காலம் வா பாத்துக்கலாம். சரி வருது. இங்க என்ன நடக்குது? வாங்கின பணத்துக்கு குடும்பத்தோட வந்து ஓட்டு போடுங்க சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? என்கிட்ட அவன் வாங்கின காசை நீங்க வாங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். போலாமா? தம்பி மருது பப்ளிக்ல யாரையும் அடிக்க கூடாது. அவனுக்கு 50 கோட்டர் அன்பளிப்பா வாங்கி கொடுத்தா அவனே குடிச்சு செத்து போவேன். எங்கேயோ அன்னதானம் போடுறேன், நீங்களே எங்க போடுறீங்க? விட்டுருவோமாண்ணே, அங்க பாருங்க. அன்னதானம்னா ஒரு 1000-500 பேரை கோயில்ல உட்கார வச்சு சாம்பார் ரசம் பாயசம்னு போடுவாங்க. இது என்னப்பா டிஃபன் பாக்ஸ்ல ஸ்பூனை வச்சு ஊட்டுறீங்க? இதான் அன்னதானம்? இதெல்லாம் இப்ப ஃபேஷன். பேசனா கிடக்கட்டும் போ. சரி, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நோட்டு புத்தகம் எல்லாம் கொடுக்குறேன்னு அது எங்க கொடுக்குறீங்க? அங்க பாருங்க. பசங்களா அண்ணனுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே.
என்னடா நோட்டு புத்தகம் எல்லாம் காணா பென்சிலும் பேனா வச்சு திருவிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ சரி விடு. இந்த கட் அவுட் பேனர்லாம் வச்சு கலக்குறேன்னு சொன்னீங்களா, அது எங்க? அண்ணே விட்டுருவோம் அங்க பாருங்கண்ணே. ஐயோ